ஹோலா, நான் உங்க முகமது ஸ்பெயின்லேருந்து பேசுறேன். இதுதான்டா ஏஐ சேனலுக்காக உங்கள வெல்கம் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுல நான் எப்படி ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து எப்படி டேட்டா சயின்டிஸ்ட்டா மாறுனேன்ற ஒரு குட்டி ஸ்டோரிய உங்களுக்கு ஒரு ஃபன்னான வேல உங்களுக்கு கன்வே பண்ணேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஏஐ உலகத்தையே ஆட்டி வச்ச 2 முக்கியமான நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஆ ஒரு நியூஸ் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள லே ஆஃப் பண்ணத பத்தி, இன்னொரு நியூஸ் முக்கியமான ஏஐ கோடிங் பண்ற டூலோட சோர்ஸ் கோட் லீக் ஆனத பத்தி, இந்த 2 விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்து, அதனால நம்மளுக்கு என்ன எஃபெக்ட்? ஆ ஒரு ஹெட் ஆஃப் ஏஐயா நான் அதுல வந்து உங்களுக்கு உண்டான அட்வைஸ் என்ன? அப்படின்றது மாரியான சில விஷயங்கள்ல உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஆரக்கிள்ன்ற கம்பெனி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அது லைக் லைக் லாஸ்ட் மந்த் 31st ஏர்லி மார்னிங் மெயில் அனுப்புது. லைக் 30,000 எம்ப்ளாயிய வேலைய விட்டு நீக்கிடுறாங்க. நல்ல முழிச்சோனே போன்ல பார்த்தோன்னா பக்குன்னு இருக்கு அவனுக்கு. ஹெச்ஆர் கூட பேசாம, லைக் மேனேஜர்ஸ் கூட பேசாம டைரக்டா ஃபயர் பண்ணிடுறாங்க. லிட்டரலி 30,000 பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கிறாங்க. அதுல 12,000 பேர் இந்தியன்ஸ். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். லைக் 1,60,000 பீப்புள் ஆரக்கிள் ஒர்க் பண்றாங்க. அதுல வந்து 30,000 பீப்புள், தட் இஸ் 18% வந்து லைக் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ப்ரோ, லைக் ஆரக்கிள் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நியர்லி லாஸ்ட் குவார்ட்டர்ல 51,000 crores இந்திய மதிப்புக்கு லைக் ப்ராஃபிட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐக்கு மட்டும் அவங்க வந்து 13 lakh crore இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டருக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசுல ஒரு படம் பார்த்துருக்கோம், லைக் திருடா திருடான்னு ஒரு படம். அந்த படத்துல 1,000 கோடி அப்படின்னு கடத்திட்டு போவாங்க. 1,000 கோடிய பிரிண்ட் பண்ண மணி. ஸோ அப்ப 1,000 கோடியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க என்ன லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு பேர்த்த அவங்க ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா ஏ? ஸோ இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அப்படியே பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நியூஸை பார்ப்போம். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அதில் நம்மளுக்கான டேக் அவே என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஆண்ட்ரோஃபிக்ன்ற கம்பெனி, அது வந்து கிளாடுன்ற மாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. த வேர்ல்ட் பவர்ஃபுல் மாடல் ஃபார் கோடிங், லைக் கிளாட் Opus 4.6 ஆகட்டும், கிளாட் சோனட் 4.6 லேட்டஸ்ட் மாடல். ஸோ அதுதான் லைக் நான் என்னோட கம்பெனில டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஹெட் ஆஃப் ஏஐயா, திஸ் இஸ் அ பவர்ஃபுல் மாடல் ஃபார் ஏஐ கோடிங். அதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கம்பெனிலேருந்து அவங்களோட ஒரு ஃபீச்சர் ஆன கைரோஸ்ன்ற ஒரு ஃபீச்சர், அது லைக் கிட்ல லீக் ஆகிருக்கு. ஸோ அது அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அது வந்து ட்ரீமிங்ன்ற ஒரு ப்ராசஸ், ட்ரீமிங் பேர் வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் மூலயமா ஓவர் நைட் அது கண் முழிச்சு நம்மளுக்காக கோடை ஃபிக்ஸ் பண்றது, லாக் செக் பண்றது, கோடிங் எழுதுறது, இந்த மாதிரி வேலையை பார்க்குற ஒரு ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து திருட்டு விசிறி மாதிரி வெளியாயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு பார்த்தா, அந்த கல்பிரேட் யாருன்னா ஒரு இன்டர்ன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். கூலி மிச்சமாகணும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா செருப்பாளியே. அது வந்து ஒரு ஹியூமன் எரர் தான், வேணுக்குனே செய்யல. பட் அது எப்படி நடந்திருக்குன்னா, என்பிஎம் இக்னோர்ன்ற ஒரு இது. ஸோ இது என்ன இக்னோர்னா, லைக் கிட்ல எப்போதுமே அப்லோட் பண்ணும் போது எதெல்லாம் அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் இருக்கும் ஒரு ஃபைல்ல. அது இக்னோர் ஃபைல். இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிருன்னு சொல்றதுக்கு உண்டான ஃபைல். அந்த ஃபைல்ல cli.js.map அப்படின்ற லைக் கோட், சோர்ஸ் கோட், அந்த ஃபீச்சரோட கோட் இருக்கிற பேக்கேஜ் வந்து லைக் அது இக்னோர் பண்ணிருக்கணும், அப்லோட் பண்ணாம. அது இக்னோர் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ உலகம் ஃபுல்லா அது பரவிடுச்சு. அது எப்படின்னா கிட்டத்தட்ட 5,12,000 லைன்ஸ் ஆஃப்
TypeScript கோடு லைக் 1900 ஃபைல்ஸ் அதுல இருந்திருக்கு. அது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரிலீஸ் பண்ணது ஒரு இன்டர்ன் தான் லைக் ஹியூமன் எரர்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே. இப்போ இந்த 2 நியூஸ் பார்த்தோம் இல்லையா? அது 2யும் சேர்த்து பார்க்கும்போது, ஒரு சைடு ஹியூமனோட எஃபிஷியன்சி, ஹியூமனோட லைக் வொர்க், பிரைன் இது எல்லாத்தையும் நம்பாம, லைக் அதெல்லாம் வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சுன்ற மாரி எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐல ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் டாஸ்க் அப்படின்ற மாரி இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு சைடு ஹியூமன் எரர்னால பெரிய இந்த கோடு லீக் ஆயிடுச்சு, பெரிய தப்பு நடந்திருக்கு. ஸோ அகைன் இட்ஸ் அன் ஆடட் பாயிண்ட் லைக் ஹியூமன் மேக் மிஸ்டேக். ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணால் ரொம்ப மினிமம், அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர் செய்யக்கூடிய கோடை விட ஏஐ பெட்டரா செய்யுது. ஈவன் இன் மை கம்பெனி சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு உண்டான யூனோ த ஜாப் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்களே ஃபங்க்ஷனல் பீப்புள லைக் ஒரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்ச பீப்புள்கிட்ட இந்த மாதிரி கோடு செய்யற டூலை கொடுத்து அவங்களுக்கு கோடு எழுத வைக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் நாலேஜ் இஸ் மேக்கிங் அ கோட், நாட் 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 எனிமோர் தி சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி என்னோட கம்பெனிலே நடக்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எப்படி இந்த வைப் கோடுன்னு சொல்லக்கூடிய ஏஐ கோடிங்க எப்படி யூஸ் பண்றோம், லைக் என்ன மாதிரி டூல்ஸ் செய்யறோம், என்ன மாதிரி டூல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி டெவலப்மெண்ட் பண்றோம்ன்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்காக டீட்டெயில்டா போடுறேன். அது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், humans are making mistake, AI is doing excellent job. ஸோ எல்லாரும் ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் எல்லாரும் இப்போ கம்பெனி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். சரி, ஓகே ப்ரோ, லைக் அப்போ நம்ம நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கா, பயப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் உண்மை என்னன்னா ஆல் தி கம்பெனிஸ் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். அவங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியணும், சீப்பா வேலை முடியணும் அப்படின்னா ஏஐ இதை பண்ணி தெரியுதுன்னா ஆப்வியஸ்லி ஏஐ டுவர்ட்ஸ் ஏஐ தான் போவாங்க. என்ன கொடுமை சார் இது. இந்த ஒரு டிசாஸ்டர்ல இருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீ என்ன ஃபீல்ட்ல வேணா இருக்கலாம், லைக் அட்மினிஸ்ட்ரேட்டராவோ, டெஸ்டராவோ, டெவலப்பராவோ, டூல் என்னென்ன கட்டிங் ஏஜ் ஏஐ டூல் இருக்குன்றத நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவுடேட் ஆயிருக்கவே கூடாது. நான் ஹெட் ஆஃப் ஏஐயா இருக்கிறேன். ஈவன் நவ் ஐ எம் டெய்லி புது டெக்னாலஜி, புது டூல்ஸ், புது மாடல்ஸ் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் என் கம்பெனில ப்ராப்பரான அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ், லைக் அப்டேட்டட் ஏஐ டூல்ஸை கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் டெய்லி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அது வேற வழி இல்லை. அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமரா இருக்கீங்கன்னா ஏஐ கூட போட்டி போட்டு உங்களால இனிமே ப்ரோக்ராம் எழுத முடியாது. அது பிஹெச்டி லெவலை விட இன்டெலிஜென்ட்டான மாடல்ஸா உருவாகிட்டு வருது. லைக் இட் ரைட்ஸ் அ பெஸ்ட் கோட் வித் டெஸ்டிங் சினாரியோஸோட சேர்த்து அது கோட் எழுதுது. எந்த மாதிரியான சிங்கிள் ப்ராம்ப்ட்ல என்டையர் அப்ளிகேஷன்லேயே அப்ளிகேஷன் எழுதுற அளவுக்கு அது லைக் இட் எவால்வ்ட் அ லாட். இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஸோ அதோட போட்டி போட்டு கோடு எழுதாதீங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட வேலையை, கோடிங் வேலையா இருக்கட்டும், இல்லை மற்ற லைக் டூல்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதை எப்படி ஈஸியா பண்ணலாம், ஸ்பீடா பண்ணலாம் அப்படின்றத நீங்க கத்துக்குங்க. ஹியூமன் இன்ஸ்டிங் தான். லைக் எவ்ரி டைம் புதுசா ஒரு விஷயம் வரும்போது லைக் ஹியூமன் வந்து அவனோட இன்ஸ்டிங்க்ல பயம் வரும் அவனுக்கு. ஸோ அந்த பயத்தை ஏஐ அப்போஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணாம ஏஐ கூட எப்படி இனிமே டிராவல் பண்றதுன்றத நம்ம கத்துக்கணும். அதுக்கு ஒரே வழி அப்டேட்டடா இருக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம ஒர்க் பண்றதுல எப்படி அந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணணுன்றத நீங்க கத்துக்கணும். அப்பதான் வந்து சர்வை பண்ண முடியும். ஃபேக்ட் என்னன்னா ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. உங்க ஃபீல்ட்ல ஏஐ தெரிஞ்சவன் தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ண போறான். ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. ஒவ்வொரு
ரெவல்யூஷன் வரும்போதும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகட்டும், மிஷின் வந்து சில மேனுவல் ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஸோ த சேம் வே இதுவும் சில ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணுது. பட் இட் கிவ்ஸ் ஓப்பனிங்ஸ், மெனி ஓப்பனிங்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ இப்போ இதுதான் லைக் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. உலகம் மாறிக்கிட்டே வருது. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் தட். அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அஸ் அ ஃப்ரெண்டா லைக் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள், புது ஏஐ டூல்ஸை பத்தி லைக் ஸோ உங்களை நீங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்டா வச்சுக்கலாம். அண்ட் என் கம்பெனியில எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றோம், என்ன மாதிரி யூஸ் பண்றோன்றத பத்தி ஒரு சீரீஸா நான் போட போறேன். இன் பிட்வீன் இந்த மாதிரியான ஏஐ நியூஸும் நான் வந்து வீடியோவா போடுறேன். லைக் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ. You keep on supporting me. It's a new channel. There may be some மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ ஐல் பி இம்ப்ரூவிங் இட் எவ்ரி டைம். அண்ட் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன ஏதாச்சும் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் கமெண்ட்ல போடுங்க. ஐல் பி டூயிங் இட் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். போர் அடிக்காம போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் முகமது, ஸ்பெயின்லேருந்து. அடியோஸ்.